ஆமா, அண்ணாமலை ஒரு பிஎம் கேண்டிடேட்டுங்க. திராவிட கோஷ்டி வேணாலே சல்லிப்பயிலன்னு சொல்லுவாங்க அந்த காலம். 10 ரூபா பாலாஜி எல்லாம் தூக்கி போட்டு பொழந்து அண்ணாமலை வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு எல்லா அரசியல்வாதியும் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தெரியும் சார், மோடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல நிர்வாகம் கொடுப்பாரு, தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன், குஜராத் வந்து பிளஸ்ல இருக்கு. அண்ணாமலை வந்துட்டாருன்னா இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு வாழ்வ டோட்டலா முடிஞ்சு போகும். கனிமொழிக்கு இருக்கக்கூடிய பெண் அதாவது ஆதரவாளர்களை விட அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பெண் ஆதரவாளர்கள் பெண்களுக்கு அவ்வளவு அண்ணாமலை பிடிக்குது. என்னடா தன்னுடைய வாரிசு வந்து அண்ணாமலை மாதிரி இருக்கணும் தான் பெற்றுட்டு கனிமொழி மாதிரியோ அல்ல அந்த உதயநிதி மாதிரியோ தெரியணும்னு எந்த தாய் தகப்பனுக்கு விருப்பம் இருக்கு? தேசியவாதிகளே, நமது இந்துடா திரைப்படம், நாரதர் மீடியா, TN News 24, தாமரை, ஸ்ரீ டிவி, சாமானியன் குரல், உங்கள் ஹரிஸ், நேட்டிவ் நியூஸ், தி தமிழ், ஐடியா மேன், ஆர்கியூஸ் ஆப் இந்துஸ்தான், பாரத் ஃபர்ஸ்ட் ஆகிய யூடியூப் சேனல்களில் வந்து வெளியாகுது. 16ஆம் தேதி காலை 11 மணி 11 நிமிடங்களுக்கு உங்கள் பார்வைக்கு இந்த படம் வந்துடும். மிக குவாலிட்டியாக நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் அதை நீங்களே பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து தேசியவாதிகள் மட்டத்திலேருந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். தேச துரோகிகள் கண்டிப்பாக கதறுவாங்க. அவங்கள கதற வைக்கக்கூடிய விஷயம் தான் நிறைய இருக்குது. ஏன்னா உண்மை சொன்னால் கதறுவாங்க, இல்லை பொய் சொல்லணும் அவங்களுக்கு. நம்ம அதை முடியாதில்ல, தேசியவாதி எப்படி வந்து நம்ம பொய் சொல்லுவோம். நல்ல உண்மையை பேசுகிறதுனால இந்த படத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து உண்மையை நேசிக்கிற தேசியவாதிகளுக்கு இது கட்டாயம் பிடிக்கும். பேர் ஆதரவு நீங்கள் தரணும். நன்றி, வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி முரளிராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் விஜய். அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடாததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கனிமொழி வந்து சொல்றாங்க, அண்ணாமலை வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டால் தோற்று விடுவோம் அப்படின்ற பயத்தினால தான் அவர் வந்து இந்த தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாருங்க? அண்ணாமலை வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னுட்டு எல்லா அரசியல்வாதியும் நினைக்கிறாங்க. அதில் வந்து இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதியும் கிடையாது. தமிழக அரசியல்வாதிகள் அவ்வளோ பேருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்குது. அண்ணாமலையோட கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா லஞ்சம் ஊழல் இதெல்லாம் மக்களுக்கே எல்லாமே போய் சேர்ந்துருமே. நம்ம ஏற்கனவே ஒரு கரப்டட் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோமே. இது இத்தனை பெர்சன்டேஜ் இவருக்கு, எதிர்கட்சிக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இவங்களுக்குன்னுட்டு வச்சுருக்குது. இதே இதுக்குள்ளேயே ஊடிக்கிட்டு கூட இதையே ஃபார்முலாவாக வச்சுக்கிட்டு இருக்க காங்கிரஸும் சரி, பழைய பாஜகவும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு விதமாக திமுக கூட அதிமுக கூடவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட கான்செப்ட் உள்ளே வந்துருச்சுனாலே இப்போ இருக்க அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் உண்மையில் வாழ்க்கையே கிடையாது. எல்லாருக்கும் அண்ணாமலை எப்படி ஓரம் கட்டுறதுங்கிறத பற்றி தான் யோசிக்காங்களே ஒழிய பிஜேபி எப்படி ஓரம் கட்டுறதுங்க பற்றி கூட அதுக்கு அடுத்த உச்சமாக நினைக்கிறாங்க. சரி, கனிமொழிக்கு ஏன் எம்எல்ஏ சீட்டு அவங்க அண்ணன் தரலையா, அதை பற்றி அந்த அம்மாவே பதில் சொல்லலாமே, இல்லைங்களா? இப்போது பாஜக என்ற கட்சி வந்து நம்ம இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு லைட்டாக தெரிய ஆரம்பித்தது எங்கிறனா அத்வானி வந்து அந்த ரத ஊர்வலம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்துத்துவவாதிகள் முதல்ல அத்வானியோடைய ரத ஊர்வலத்து மூலம் பிஜேபி பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மோடியோட நிர்வாகம் குஜராத்தில் வந்த பிறகு இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சார். அப்போ தான் தமிழ்நாட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சார், மோடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல நிர்வாகம் கொடுப்பாரு. அந்த நிர்வாகம் எப்படி கொடுத்தாரு? லஞ்சம் ஊழலட்ட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன், குஜராத் வந்து ப்ளஸில் இருக்குது. அவங்க கடன் கிடையாது, அவர்கிட்ட சர்ப்ளஸாக பணம் இருக்க மாதிரி நிர்வாகத்தை கொண்டாந்து வச்சுட்டாங்களா இல்லையா? அப்போ சர்ப்ளஸாக கொண்டு வர்றதுக்குள்ள ஃபார்முலா என்ன? லஞ்சம் ஊழலாம் ஒழியணும், வருமானத்தை எப்படி பெருக்கிறதுங்கிறத பற்றி அரசாட்சி நினைக்கணும். அந்த ஃபார்முலாவில் அண்ணாமலை வந்துட்டாருன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கு வாழ்வ டோட்டலாக முடிஞ்சு போகும். இதில் சில பியூரோக்ராட்ஸ் கூட நிறைய பேர் வந்து சஸ்பெண்ட் டிஸ்மிஸ்னு ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த ஊழலுக்குலாம் ஒரு அரசு ஊழியர் வந்து துணை இல்லாமல் இவங்க யாருமே கொள்ளடிக்க முடியாது. நம்ம அரசியல்வாதியை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அரசு ஊழியர்களுக்குமே ஆபத்து, அந்த பெரிய லெவலில் டாப் லெவலில் இருக்கவங்களுக்கு. அதனால அண்ணாமலை வந்து அரசியலில் வர்றதே யாரும் விருப்பப்படல. அதனால் அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்கல அப்படி இப்படிங்க இதெல்லாம் பற்றி எல்லாம் இல்லை. இவரே விருப்பம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டார். இந்த தேர்தலில் நான் நிற்கலன்ட்டார். முதல்ல அரவக்குறிச்சியில் அதிமுகவுடைய கூட்டணி மூலம் தான் நின்னார். அதிமுக காரனே இவருக்கு எதிராக தானே போய் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்ட்டு அதிமுக காரனே விருப்பப்பட்டாங்க எல்லாம். அதனால தான் அவர் வந்து அதிமுக கூட அவர் அலை பண்ணுறதுக்கு, திராவிட கட்சிகளோட அலை பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. இப்போ கூட ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் கூட கூட்டணி வச்சாலும் வச்சிருமோன்னுட்டுங்க ஒரு எண்ணம் வந்து சின்ன லெவலில் உள்ள புதுசாக அரசியல் தெரிஞ்சுக்கிற பசங்களே கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய இது என்ன, இந்த தேசிய சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. ரெண்டாவது, அண்ணாமலை கான்செப்ட்டுங்கிறது பெரிய கான்செப்ட். கனிமொழிக்கு இருக்கக்கூடிய பெண் அதாவது ஆதரவாளர்களை விட அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பெண் ஆதரவாளர்கள் ஜாஸ்தி. இன்னைக்கு கூட ஒரு 3 நாளைக்கு முன்னோட எங்கள் வீட்டில் துணி துவைக்கிற அம்மா கூட அண்ணாமலையோட புகழை பாடிக்கிட்டு இருக்கு. நிறைய அரசியல் பேசுது. அவங்கள கூட நாரதர் மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுமா, நான் ஒன்று அவங்க ஏற்பாடு பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது நான் என்ன சார் பேசுகிறேன், நீ என்ன விட நல்லா அரசியல் பேசுகிறம்மான்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களுக்கு அவ்வளோருக்கு அண்ணாமலை பிடிக்குது. என்னடா தன்னுடைய வாரிசு வந்து அண்ணாமலை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. தான் பிள்ளைய பெற்றுட்டு கனிமொழி மாதிரியோ இல்லைன்னா அந்த உதயநிதி மாதிரியோ தெரியணும்னுட்டு எந்த தாய் தகப்பனுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அரசியலுங்கிறது ஒரு சாக்கடங்க இடத்துல அரசியலுங்கிறத ஒரு நல்ல நீரோட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு அண்ணாமலை ட்ரை பண்ணுறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லேயே தனியாக ஹெலிகாப்டர் வச்சு வராங்க.
அவங்க கட்சி தான் மத்தியில் உள்ள ஆட்சியிலேருந்தோ அல்லது அவங்க கட்சியிலேருந்தோ அதுக்குன்னு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களா இல்லையா? தனி இப்போ விமானத்தில் வேறு மாநிலங்களில் போய் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா இல்லையா? இப்போ அப்படி பார்த்தா பழைய பாஜக தலைவர்கள் இருக்காங்கல்ல, நான் தான் வசத்தின்னு நிறைய பேர் போய் நின்னாங்கல்ல, ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து இதேமாரி பண்ண வேண்டியதுதானே? யாரையுமே எதுவுமே கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலையே. அண்ணாமலை அங்கே டெல்லிக்கு போனாலும் இப்போ தனி விமானம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலை உயர்ந்தவரா இந்த கனிமொழி உயர்ந்தவங்களா? அப்போ முன்னாடி ஒரு பேச்சு இருந்தது இல்லைங்களா, மோடி அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு. ஆமாம், அண்ணாமலை ஒரு பிஎம் கேண்டிடேட்டுங்க. அவரை வந்து நீங்கள் இங்கே லோக்கல் எம்எல்ஏ மாதிரியும் எம்பி மாதிரியும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. கூட்டணி பெரும்பான்மை இல்லைன்னா வருங்காலத்தில் இப்போ கூட சொல்லட்டு அண்ணாமலை துணை முதலமைச்சர்னு சொல்லட்டு கட்டாயம் ஜெயிக்க ஏடிஎம்கே கூட்டணி தன்னாலே ஜெயிச்சோம். பொதுமக்கள் அவ்வளோ நேரம் குப்புன்னு ஓட்டை போட்டுவிடுவானுங்க. அது சொல்கிறதுக்கு தான் எடப்பாடிக்கு துப்பு இல்லைங்கனால தான் அது அப்படியே அமைதியாக என்னமோ ஒரு உப்புச்சப்பு இல்லாத போயிட்டுருக்கு தேர்தல். ஆமாம், மக்கள் ஆனால் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்கன்னு தெரியல. 4 பக்கமும் 4 விதமான போட்டிகள் இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்குன்னு தான் டக்கப் ஃபார் இருக்கும். அதில் வந்து இந்த தடவை அறுதி பெரும்பான்மை கிடைக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆமாம், அதுபோக இப்போ நாடார் பிரமுகர்களின் தலைவி அப்படி கனிமொழியை இனமொழியை அப்படிலாம் சொல்லி வால் போஸ்டர்ஸ்லாம் நிறைய ஒட்டியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், அப்போ பிரசில்லா ஜான் பாண்டியன் வந்து அவங்க நாடார் தானே, கராத்தே செல்வின் அவங்களுடைய தங்கச்சி தான் நினைக்கிறேன் அவங்க. அப்போ ஜான் பாண்டியனே வந்து நாடார் ஆயிடுவார? என்னடா அது ஜாதியெல்லாம் மாற்றிக்கிட்டு கிடக்குறீங்க உட்காந்துருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதிக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணனே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க கனிமொழி தான் நாடார் இன பிரதிநிதினா இப்போ அங்கே போய் இவ்வளோ தூரம் விரட்டி அடிச்சிருக்கக்கூடாது. ரெண்டாவது ஆலங்குளத்தில் அன்றைக்கி போலீஸ் வந்து ஒரு கல் ஏறினதுக்காக ஒருத்தர் ஒரு விவசாயியை போய் சுட்டுவிட்டாங்க. ஏன் போய் நாடார் சங்கம்லாம் அங்கே போய் நின்று போராட்ட வேண்டியதுனே? இப்போ நாடார் இனத்தில் உள்ளவங்களை சுட்டுவிட்டாங்கன்னுட்டு ஜாதியெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க. இவங்களா போட்டு ஒரு தன்னுடைய ஜாதிக்கு ஒரு பிரமுகர் தென் தமிழகத்துக்கு இந்த அம்மா முன்னால் அழகிரியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த அம்மா அன்னைக்கு சுந்தர்சியை வந்து இந்த தொகுதிக்கு சொந்தம் இல்லாதவர், அவர் எதுக்கு இங்கே வந்து நின்று போட்டியிடணும்னுட்டு மதுரை தொகுதியில் வந்து பேசினாங்க. அவர் நல்லா திருப்பி கேள்வி கேட்டார், உங்களுக்கும் தூத்துக்குடிக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் என்னத்தை போய் தூத்துக்குடியில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சப்போஸ் அவர்களுடைய முதல் கணவர் வந்து சிவாஜிக்காரர்லாம், அப்படின்னா சிவாஜியிலலாம் போய் நிற்கணும். அப்பா நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என் வீட்டுக்காரர் தான் சரியில்லை, அதனால தான் நான் விட்டுட்டு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் நான் உங்கள் மக்களை காப்பாற்றுறக்காக நீங்கள் எங்களுக்கு இனப்பாசத்தில் நான் வந்து நிற்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? போய் எதுக்கு தூத்துக்குடிக்கு போகிறாங்க? தூத்துக்குடியில் வெங்கடேஷ் பண்ணையார் அவங்களுடைய மனைவி வந்து ராதிகா செல்வின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. வெங்கடேஷ் பண்ணையாரோட இழப்பை வந்து உடனே அந்த இதுக்கு வந்து ராதிகா செல்வியை கேண்டிடேட்டாக போட்டு ஒரு எம்பி ஆக்குறாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? இப்போ நாடார் இனத்தில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் நாடார் பேசுகிறாங்கல்ல, இந்த ராதிகா செல்வி இப்போ எங்கே இருக்காங்க? திமுகவில் தானே நின்னாங்க. இன்றைக்கி அதுக்கப்புறம் அவங்கள வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கணும்? இனி என்னைக்காவது ஒரு சீட்டு கொடுத்தீங்களா? புரியுதுங்களா? நாடார் இனத்துக்கு பிறகு அப்படியே மைல்டாக கொண்டாந்து கனிமொழி தான் நாடார் இனத்தோடைய முத்துன்னு சொல்லி கொண்டாந்து விட்டுருக்காங்க. இது வந்து இந்த விசிலட் சங்குஞ்சி மாதிரி உள்ள சின்ன பசங்க வேண்டாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதை ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக உள்ளவங்களுக்குலாம் இதை ஒரு விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க. முக்கால்வாசி நான் சொல்கிறது என்னென்னா, நாடார் அவ்வளோருமே தேசியவாதிகள். அவங்கெல்லாம் இந்த திராவிடத்துக்கு பின்னால் தெரிய மாட்டாங்க. அதுமாதிரி தேவர் குரூப்பம் வந்து அவங்களும் தேசியவாதிகள். முத்துராமலிங்க தேவர், காமராஜர், இவங்க மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அந்த இடத்துல உள்ளவங்க. இவங்க எப்படி இங்கே போனாங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டோ சின்னப்ப தேவர், அதுபோக இன்னும் தேவர் ஃபிலிம்ஸ், இது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களில் அவர் வந்து தேவர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சசிகலா குரூப்புள்ள வந்து அந்த ஏடிஎம்கேயில் கேப்சர் ஆகி தேவர் கட்சின்னு ஒரு மாதிரி சித்தாந்தம் கொண்டு வரப்பட்டது. நாடார்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு நல்ல ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு காமராஜர் வந்து காங்கிரஸில் இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை, திராவிடத்தை நம்ப மாட்டாங்க. திராவிட கோஷ்டி வேணாலே சல்லிப்பயலுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ சல்லிப்பய தான் வேட்பாளராக இருப்பான் போல இருக்குது, சல்லிப்பயலு தான் அரசியலில் இருப்பான் போல இருக்குது. அப்படி இருக்காங்கடா, படித்தவங்களாம் வாங்க. ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ அண்ணாமலைகிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, அதோட அக்கு வேறு ஆணி வேறு அவரோட பதில் சொல்கிறாருல. இதே மாதிரி கனிமொழிகிட்ட 2 பேர் கேள்வி கேட்கட்டுமே உங்கள் பத்திரிகையிலேருந்து யாராவது போய். உங்கள் ஆட்சி வந்த பிறகு இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா, மதுக்கடைகளை மூடிட்டீங்களா, கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டால் மக்கள் இப்போ வந்து அந்த கேட்கவே இல்லை, கோரிக்கை வைக்கவே இல்லை, நாங்கள் வாக்குறுதியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரியார் தான் இளம் விதவைகளுக்கு கூட மறுவாழ்வு கொடுத்தாலும் கொடுத்துருப்பாருங்க நினைக்கிறேன். இந்த திராவிட குரூப்பு இப்போ உள்ள சாராயத்தெல்லாம் குடிக்கிறவங்க யாரும் சாகலை. முன்னாள் எடப்பாடி ஆட்சியில் உள்ள கோட்டரை குடித்தவன் தான் செத்தான். இப்போ வந்து திமுக ஆட்சியில் அவங்க அண்ணன் ஆட்சியில் கோட்டரை குடிச்சு ஊருமே சாகலை, எல்லாரும் சத்துட்டு அன்னைக்குன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம்,
காலையிலேயே விடிய காலையிலேயே மது கடைகளில் உட்காந்து சரக்கு குடிச்சிட்டு அந்த சரக்குல சைனைடு இருந்தது, அதனால தான் இறந்து போனாங்கன்ற செய்தி சமீபத்தில் பார்த்தேன். செய்திகளில் வெளியே வராதுல்ல, அவங்க தான் பத்திரிகை துறையே டோட்டலாக கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஏன் நீங்கள் கள்ளச்சாராய சாவு வந்து இதே கள்ளக்குறிச்சியில் இருந்துச்சு, அதை பற்றி திருமாவளவனே பேச முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சாங்கல்ல. எல்லா மீடியாவையும் டோட்டலாக கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் திருமாவளவன் அவர் வந்து போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ போட்டி போடாமல் பின்வாங்கி இருக்கிறாரு? பாண்டிச்சேரியில் எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடாமல் வேணாம்னு பேசுகிறாரு. இதை நீங்கள் எப்படி? காசு கிடைக்காதுல்ல. இப்போ திருமாவளவனும் பெரிய கட்சி கிடையாது. அவருக்கும் மிஞ்சி மிஞ்சினா 1-3% அவருடைய வாக்காளர்கள் இருப்பாங்க. அதுவும் வட தமிழகத்தில் தான் இருப்பாங்க. அங்கே தான் இவர் திருமாவளவனுடைய கட்சி நிற்குமே ஒழிய, ஏன் கன்னியாகுமரியில் போய் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு சீட்டு கொடுக்கட்டுமே, தென்காசியில் போய் நிற்கட்டுமே, இல்லைன்னா திருநெல்வேலி தொகுதியில் நின்று அவங்க வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் நிற்க வேண்டிய தேவையில்லை, இவங்க கூட்டணி வச்சு கூட நிற்கட்டுமே, விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம். இப்போது இவங்க எலெக்ஷனில் நின்னாலும் செலவழிக்க துட்டு வேணும்ல. அந்த துட்டை வந்து ஏற்கனவே பெரிய கட்சி தான் கொடுக்குது. அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தன்னாலே இவர் நின்னாலே நானே நிற்கலன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாரே. விலகி போனதோடு மட்டும் இல்லாமல் காட்டுமன்னார்குடியில் அவரே காங்கிரஸ் வேட்பாளரை இவரே அறிவிச்சிட்டு போகிறாரு, ஜோதிமணின்ட்டு. ஏன் வீட்டம்மா சொன்னாங்க ஜோதிமணி நிற்கிறாங்களா, நம்மள ஜோதிமணி எம்பி இல்லை, அந்த அம்மா போய் ஏன் நிற்க போகுது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஒருத்தர் பல்லு போன கலவர் ஒருத்தர், அப்பா என்ன போய் சொல்லி வச்சுருக்கீங்க, என்ன போய் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஓகே, உங்கள்ட்ட உங்கள்ட்ட திருவிளையாடல்கள் அவ்வளோவும் பொதுமக்களுக்கு இப்போ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அண்ணாமலையை ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது. அதனால தான் ஒரு ஸ்ருதி இல்லாமல் இருக்குது இந்த எலெக்ஷன். அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலை, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லை, அண்ணாமலை அவர்கள் அமைச்சராகவோ எந்த ஒரு பெரிய பதவியிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது கூட திமுகவுக்கு ஏன் அண்ணாமலை அவர்களை பார்த்தா ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். பயமா உச்சா போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அண்ணாமலை வந்து ஒரு விஷயம் சொன்னார்னா மறுநாளே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. பிஜேபி தலைவர்களோ அல்லது ஏடிஎம்கே தலைவர்களோ இதை ஒன்று சொல்லட்டுமே, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போது எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அண்ணாமலை சொன்னார்னா அதில் விஷயம் இருக்கும். அண்ணாமலை அதில் களத்தில் இறக்குறாருன்னா அது பொதுமக்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அது பொதுமக்களுக்கே புரியும். இப்போ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் அப்படியே வந்து தோற்று பெறணும் அப்படிலாம் யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கல. அவங்களுக்குலாம் கொஞ்சம் மன வருத்தம் தான். ஆனால் தேசியத்தை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணவே மறுபடியும் வேறு கட்சி திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டான். அதனால் அண்ணாமலை இப்போ எந்த கூட்டணியில் இருக்காரோ அதுக்கு ஓட்டு போட்டுருவான்ட்டு போட்டுருவாங்க. என்ன கேன்வாஸுக்கு போக மாட்டாங்க. அண்ணாமலை வந்து களத்திலே நின்று இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏவாக இருந்து அவரும் அவருடைய கோட்பாடு படி போயிருந்தாங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்களே நிறைய ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணோம். அந்த இது இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் மன வருத்தமாக எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். அண்ணாமலை வந்து துணை முதலமைச்சர் இவராக அறிவிக்கணும். சென்ட்ரல் இருந்தால் அமித்ஷா அறிவிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். எல்லாரும் அமித்ஷா வந்து பயங்கரமான சாணக்கியர் அப்படி இப்படின்னாங்க. எனக்கு என்னமோ அவருடைய இந்த ராங் டெசிஷன் எடுத்துட்டாரோ அப்படின்ட்டு பொதுமக்கள் எல்லாரும் சிந்திக்கிறாங்க. என்ன நல்லா தானே போயிட்டு இருந்தாரு அண்ணாமலை, இதே ஸ்பீடில் போச்சுன்னா வண்டி இந்த தடவை இழுபறிக்கு கொண்டாடுவார், அடுத்த தடவை ஏறி உட்கார்ந்து வரலாம். உட்கார்ந்துட்டாரா எத்தனை பேர் வீட்டு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படிலாம் ஆசைப்பட்டோம் எல்லாரும். பொதுமக்களோட சொத்துக்களை ஆட்டைப்பட்டு உட்கார்ந்துருக்கல, அவன் உட்கார்ந்துருந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுறானுங்க. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜகவே வந்து திமுக கூட அண்டர் கிரவுண்டில் எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்களோ அப்படின்னு பொதுமக்கள் இப்போ எல்லாருமே சிந்திக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஏன்னா 10 ரூபா பாலாஜி எல்லாம் தூக்கி போட்டு பிறந்திருக்கலாம். அவர் ஏங்க கரூரில் இருந்து அங்கே ஓடி போனார் கோயம்புத்தூர்? எங்கேயும் ஓட்டு போகிறாருங்க. அவர் அரசியலுக்கே இருந்திருக்கப்படாத அவ்வளோ நேரம் ஜெயிலில் எல்லாம் இருந்திருக்கணும். அவருக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் கட் பண்ணியிருக்கணும். அமித்ஷா வந்து உள்துறையில் இருக்கவருங்கும் போது அவர் இதெல்லாம் எலிஜிபிலிட்டியே கட் பண்ணியிருக்கணும். பொன்முடிக்கு தீர்ப்பு வந்த பார்ட்டிக்கு அவரை திகாரத்துக்கு வச்சு மிச்சிருக்கணும். ஏன்னா பட்டையா ஞாபகமானு கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, தூக்கி கொண்டு போட்டிருந்தா இன்னைக்கு பட்டையும் தெரிஞ்சிருக்காது, கொட்டையும் தெரிஞ்சிருக்காது. ராசா 2G பற்றி பேசி வச்சிருக்காரு இப்போ ஆடியோவில். அண்ணாமலை அவர்கள் இந்த ஆடியோ வெளியே வந்தது எங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது அப்படின்னு பேசியிருக்கு. உள்துறை என்ன பண்ணுதா? அண்ணாமலையை எடுத்து சொல்கிறாரு. ஓகே, இது உள்துறை என்ன பண்ணுறாங்க? அதில் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சைட் லைன் பண்ணிவிட்டு இப்போ ஏன் போய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் அதுக்காக எதிராக போய் திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டான் யாரும். அண்ணாமலைங்கிறது ஒரு சித்தாந்தம். அண்ணாமலைங்கிறது உருவமாக நினைக்க வேண்டியதில்லை. அவருடைய சித்தாந்தம் வந்து ரொம்ப கரெக்டான சித்தாந்தம். அது வந்து சினிமாவில் தான் நம்ம ஹீரோஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னாலாம் பார்த்து அதை ரசித்து விசில் அடித்து எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். உண்மையான ஹீரோ கிடச்சிருக்காப்புல அரசியலில். அந்த ஹீரோவை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் இந்த திராவிடத்தை ஒழிச்சு கட்டிடலாம். அதை ஒழிச்சு கட்டாமல் ஆனால் அண்ணாமலையே அடங்க போகிறதில்ல. என்றைக்குனாலும் அந்த திராவிடத்தை ஒழிச்சு கட்டாமல் அண்ணாமலை விடவே மாட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட். இங்கே உள்ள இவங்க கனிமொழி எஸ்டிமேட் பண்ணுற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டோ அல்ல மேயர் கேண்டிடேட்டோ கிடையாது. இங்கே தான் எச்சத்தனமாக அந்த மேயருக்கு நான் தான் நிற்பேன், எம்எல்ஏக்கு நான் தான் நிற்பேன், எம்பிக்கு நான் தான் நிற்பேன்ட்டு நிறைய குப்பை அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு தெரியுதுங்க. அவருக்குன்னு ஒரு ரெப்புடேஷன், அவருடைய ரெப்புடேஷனை அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன தான் தன்னை எதிர்த்து குறை சொன்னாலும் அவங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட்டிவாக போய் நிற்கிறாரு. அவருக்கு தேவை ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தில் கரெக்டாக இருக்கிறார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.